So hello everyone, welcome to CA Simplified by Yash. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூர் ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, அது 12th படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சில பேருக்கு சிஏ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ சிஏ பண்ணணும் அப்படிங்கிறப்போ they will have this confusion. ஸோ எல்லாருக்கும் இது இருக்கிற கன்ஃபியூஷன் தான், எனக்கும் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 12th முடிச்ச உடனே நான் சிஏ போகவா ஆர் பிகாம் முடிச்சுட்டு நான் சிஏ எடுக்கவா அப்படிங்கிற ஒரு டவுட். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சிஏவோட கோர்ஸ் டைம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிஏ கோர்ஸ் நீங்கள் எந்த அட்டெம்ப்ட்டும் வைக்காமல் நீங்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சிஏ டோட்டலாக முடிக்கிறதுக்கு அரௌண்ட் 5 years ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 12th முடிஞ்ச உடனே வந்து பிகாம் போகிறீங்க. ஸோ பிகாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏ எடுக்கிறீங்க அப்படின்னா பிகாம் ஒரு 3 years அண்ட் சிஏ ஒரு 5 years, டோட்டலாக உங்களுக்கு 8 years ஆயிடும். ஓகே, ஸோ இதே இது வந்து 12th முடித்த உடனே நீங்கள் வந்து சிஏ போகிறீங்கன்னா அது 5 years ஆகும். யா, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்து சிஏ அப்படின்னாலே நம்ம வெளியே கேள்விப்படுறது என்னது, இட்ஸ் வெரி டஃப் கோர்ஸ். ஓகே, படிக்கிறது ரொம்ப கஷ்டம், பாஸ் பண்ணுறது எஸ்பெஷலி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கேள்விப்படுறோம். யா, இதான் வந்து சிஏனா நம்ம வந்து கேள்விப்படுறது. ஓகே, ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ டிகிரி வந்து நம்ம வந்து டேரெக்டாக இப்போ சிஏ எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபவுண்டேஷன் ரூட் வழியாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். 12th முடிச்ச உடனே சிஏல ஃபஸ்ட் லெவல் வந்து ஃபவுண்டேஷன் 4 பேப்பர் இருக்கும், 6 months வந்து டியூரேஷன். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2nd level இன்டர்மீடியட், அதுக்கப்புறம் 3rd level ஃபைனல், இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதே நீங்கள் வந்து பிகாம் எடுக்கிறீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு டேரெக்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டேரெக்ட் ரூட் அப்படிங்கிறது வந்து ஃபவுண்டேஷன் லெவல் நீங்கள் எழுத தேவையில்லை, டேரெக்டாக வந்து இன்டர்மீடியட் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதே இது வந்து ஆனால் விச் இஸ் பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டேரெக்டாக போகிறதுன்னு சொல்கிறேன். அதாவது ஃபவுண்டேஷன் ரூட், விச் ஐ மீன் இஸ் ஃபவுண்டேஷன் ரூட். ஓகே, 12th முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போகிறது. ஏன், நமக்கு வந்து பிகாம் டிகிரி வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஐசிஏஐ ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, விச் இஸ் வெரி பெனிஃபிஷியல் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டர் முடிக்கணும். ஓகேவா? ஸோ இன்டர் முடிக்கிறவங்களுக்கு வந்து இன்டர் படிக்கிறப்போ நீங்கள் வந்து பிகாம் கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம், கரஸ் கோர்ஸ் விச் இஸ் 1 year கோர்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இக்னோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த யூனிவர்சிட்டி அண்ட் காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், 1 year கோர்ஸ். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா 6 papers இருக்கும் அந்த பிகாம் கோர்ஸில், அக்கௌண்டன்சி அண்ட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற இதில். ஓகேவா? ஸோ பிகாம் ஏஎன்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது வந்து டோட்டலாக 1 year கோர்ஸ் அண்ட் 6 papers இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜான்வரியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா டிசம்பர், அந்த இயர் டிசம்பரில் உங்களுக்கு எக்ஸாம் வரும். 6 papers மட்டும் எழுதினா போதும், யூ வில் கெட் த டிகிரி. அதில் 3 papers வெறும் இங்கிலீஷ் அண்ட் 3 papers will be based on some law or commerce based papers. ஓகேவா? கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த டிகிரி உங்களுக்கு எப்போ தருவாங்கன்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் இன்டர் வந்து 2 குரூப்பும் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் அண்ட் இஃப் யூ ரைட் தி எக்ஸாம் உங்களுக்கு வந்து டிகிரி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் பெட்டர். ஓகே, ஆனால் ஒரு சில பேர் வந்து நிறைய பேருக்கு இந்த 1 year கோர்ஸ்னு ஒன்று இருக்கிறதே வந்து தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 12th முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் போயிடுவாங்க. ஐயா, ஃபவுண்டேஷன் போயிட்டு காலேஜஸில் 3 year கோர்ஸ் வந்து கரஸ்பில் பண்ணுவாங்க. ஓகே, எவ்ரி 6 months they have to write the semester அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்மளோட சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஓகேவா? நம்ம டேரெக்டாக வந்து 12th முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் எடுக்கலாம், ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டு இன்டர் படிங்க. ஸோ இன்டர் படிச்சுட்டு இருக்கும் போதே ஓகேவா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. சிஏ இன்டர் படிக்கிறவங்களுக்குலாம் பிகாம் படிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ரொம்ப டஃப் டாஸ்க், இட்ஸ் ரொம்ப ஈஸி. 3 paper இங்கிலீஷ் தான். ஓகேவா? ஸோ ஒன்றுமே இருக்காது. நீங்கள் அந்த எக்ஸாம் வர டைமில் ஒரு கொஞ்ச நாள், ஒரு 1 month முன்னாடி நீங்கள் ஓரளவுக்கு ரீட் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், அந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ வில் கெட் த டிகிரி. ஸோ விச் இஸ் பெட்டர் நவ். இது ஒரு 3 years அண்ட் சிஏ ஒரு 5 years. இது வந்து காலேஜ் ரூட். ஓகேவா? இது நமக்கு வேணாம். நம்ம வந்து இதில் போகணும். 12th முடித்தோடனே சிஏ வந்து சூஸ் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் இன்டர் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து 1 yearல் வந்து கிடச்சிரும். ஆனால் என்ன பண்ணணும், இன்டர் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ நான் அப்படி தான் போனேன். 12th முடித்த உடனே வந்து நான் சிஏ ஃபவுண்டேஷன் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அண்ட் தென் நான் இன்டர் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து பிகாம் எழுதி ஸோ இப்போ அந்த பிகாம் டிகிரியும் நான் வாங்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் நவ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஃபைனல் எக்ஸாம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இயரில் எனக்கு அட்டெம்ப்ட் வருது.
ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே. ஓகே, ஆனால் நான் வந்து புலம்புன காலங்களும் உண்டு. ஓகேவா? ஸோ இன்டர் வந்து நான் வந்து ஒரு 3rd அட்டெம்ப்ட் அந்த மாதிரி தான் பாஸ் பண்ணேன்னா. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டிகிரி பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிடுவாங்க. நம்ம கையில் 12th முடிச்சுட்டு 3 வருஷம் ஆனாலும் நம்ம கையில் டிகிரி இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து மனசு உடஞ்சிடக்கூடாது. பிகாஸ் CA வில் டெஸ்ட் யோர் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. CA இஸ் ரியலி அ டஃப் கோர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் உங்களால் வந்து CA பாஸ் பண்ண முடியும். இல்லைனா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ சூஸ் திஸ் கோர்ஸ். ஆனால் ஒன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போது நான் வந்து படிக்கும்போது எனக்கு டஃப்பாக தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்போ முடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்போ, இன்டர் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்போ, நவ் ஐ டெல் இஃப் யூ ஸ்டடி யூ வில் கெட் இட் பிகாஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஓகே, ஸோ அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் கெட் த டிகிரி. சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா வெக்ஸ் ஆகிடும். எனக்குலாம் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா, பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, ஏன்னா நம்ம டிகிரியும் போகலையே, இன்டரும் வந்து பாஸ் பண்ண முடியலையே, இப்போ கடைசி வரைக்கும் நம்மளால் பாஸ் பண்ண முடியலன்னா நான் டிகிரிக்கு என்ன பண்ணுவேன், நடுவில் வந்து 3 இயர் கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா அப்படின்லாம் நிறைய தாட் இருந்துச்சு. பட் யூ ஷுட் புல் யுவர் செல்ஃப் பேக். ஓகே, டோன்ட் டூ தேட். உங்களை நீங்களே வந்து கெட் மோட்டிவேட்டட், கெட் ஸ்டடி நல்லா படிங்க அண்ட் தென் இன்டர் வந்து பாஸ் பண்ணுங்கள். ஸோ இட் டுக் மீ அ லாட் ஆஃப் கரேஜ் யூனோ. ஸோ நான் கஷ்டப்பட்டு படித்தேன். ஸோ ஐ எம் லைக் ஓகே, படித்து வந்து எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர் முடிச்சுட்டு நான் வந்து இது பண்ணேன். ஸோ இதான் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் வில் ஹாவ் திஸ் கன்ஃபியூஷன். இந்த இருக்கிறதும் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ என் செட்லேயே வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் வந்து வேறு இடத்துல படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ன வரைக்கும் 3 இயர் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க கரஸில். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த 6 பேப்பர்ஸ் எழுதுகிறோம் இல்லையா, அதில் அந்த பிகாம் கோர்ஸில் இருக்கிற வேறு சப்ஜெக்ட்ஸ், அதாவது 3 இயர்ஸ்க்கு வர்றது தான் வந்து இந்த இது. ஸோ அந்த இதில் இருக்க வேறு சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ICAIலேருந்து நமக்கு கிரெடிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, ஸோ இதான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன். அதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை இட். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. தேங்க்யூ.